விஜய் அப்புறம் ராகினி எல்லாருமே சேர்ந்து காவேரியும் விஜய் பயங்கரமாக வெறுப்பேற்றி விட்டுறாங்க. இதனால் காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. அப்போ விஜய் அவங்கள நல்லா திட்டிட்டு அதுக்கப்புறம் காவேரியை கூட்டிகிட்டு வராரு. அடுத்து விஜய் ஏன் காவேரி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இல்லை நீ ரொம்ப வருத்தமாக இருக்க எனக்கு தெரியும். இவங்கள பார்த்துலாம் பயப்படுற ஆளா நீ ஏன் காவேரி இப்படி இருக்க அப்படின்னோடனே உடனே காவேரி முகத்தை தொட்டு பார்க்குறாரு. பார்த்தா காவேரி ஒரு மாதிரி இருக்காங்க. விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருக்காங்க. காவேரி நெல்லுன்றாரு. அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருக்காங்க. உடனே காவேரி அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுக்கிறாரு. அப்படியே காவேரி விஜய் அப்படியே கட்டிப்பிடிக்கிற மாதிரி அப்படியே ஹக் பண்ணிடுறாங்க. உடனே விஜய் அப்படியே ஹக் பண்ணிட்டு காவேரி ப்ளீஸ் ஏன் இப்படிலாம் யோசிக்கிற சொன்னால் கேளு அப்படி சொன்னோன்னே உடனே ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நடந்துடுச்சு. நான் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதுக்கு தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு விஜய் அவங்களுக்கு அப்படியே கட்டிப்பிடிச்சு ஆறுது சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே ஒருத்தர் தன்னை அறியாமல் அப்படியே கண்களாலேயே பார்க்குறாங்க. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜயும் காவேரியும் அவங்க அத்தை மீட் பண்ணுறாங்க. அவங்க பார்த்துட்டு காவேரியோட அத்தை பார்த்துட்டு எப்படி இருக்கம்மா எல்லாத்தையும் கேட்குறாங்க. பாத்தியா எப்படி பண்ணுறான் அந்த பசுபதின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி தான் ஊர்லலாம் அட்டகாசம் பண்ணுறான், இவன் தான் பெரியவன் நினச்சிட்டு இந்த மாதிரி அமக்கலை பண்ணிகிட்ருக்கான், அவன் பொண்ணு எப்படி வளர்த்து வச்சுருக்கான் பாரு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்து எப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு காவேரி விஜயம் பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ராகினி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, பாருங்கப்பா இப்போ கூட அந்த காவேரியோட திமுரு கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டேங்குது. விஜய் சப்போர்ட் இருக்கலம்மா, அதனால தான் அவள் அப்படி பண்ணுறா. எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறப்பா அந்த வீட்டுக்கு போய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அன்பரசு வராரு. அவன் ரொம்ப திமுறாக இருக்கான் விஜய் அப்படி சொன்னோன்னே, அவன் எப்பவுமே அப்படி தான், அவனை விடுங்க நம்ம பார்த்துக்கலாம், இப்போ ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் வாங்க அப்படி சொல்கிறாரு. இந்த அளவு சூப்பராக கிராண்டாக இப்போ ரிசப்ஷனில் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. உன்னை இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ராகினியை பார்த்துட்டு அப்படியே அஜய் வழிகிறாரு. உன்னை கிட்ட ராகினி கிட்ட தொட்டு பேசுகிறாரு. அடுத்து ராகினி அப்படி சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராரு. உடனே விலகி போகிறாங்க ராகினி. சரி எங்கள் அப்பா கூப்பிட்றாரு பாருங்க, எங்கள் அப்பாவா அப்படின்னோடனே, ஆமாம் உங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வராங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு, தச்சிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக ஃபோன் வருது அவங்க அம்மா கிட்டேருந்து. அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா நீ வரேன்னு சொல்லிட்டு வரவே மாட்டேங்கிற, இப்போ உடனே கிளம்பி வாடா, இங்கே பெரிய பிரச்சனைடா, நான் தனியாக ஆளாக என்ன பண்ணுவேன், இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்காண்டாவா அப்படி சொல்கிறாரு. சரிம்மா நான் கிளம்பி வரேன், கங்காவையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றாரு. அவள் எதுக்குடா அப்படின்னோடனே, இல்லைம்மா அவளும் வரணுமே அப்படின்னோடனே, சரிடா காவேரி வேறு இங்கே வந்திருக்கா, நீ காவேரி கூட வந்திருக்கலாம்ல அப்படின்னோடனே, காவேரி வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. ஆமாடா காவேரி அவன் புருஷனும் வந்திருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க. ஐயோ அங்கேயா, அங்கே பசுபதி போயிருக்கானே, இப்போ பெரிய பிரச்சனை ஆகிடுமே, இதை உடனே கங்கா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் அப்புறம் பேசுகிறேன், நான் கண்டிப்பாக உடனே கிளம்பி வரேன் நீ வெய்வான்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. கங்கா உடனே போகணுங்க, கண்டிப்பாக காவேரிக்கு பெரிய பிரச்சனை பசுபதி கண்டிப்பாக கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியா பாசத்தை இவளுக்கு, எப்படி நானும் தங்கச்சிக்கு ஒன்றுனா ஓடுறா, கங்கா உண்மையிலேயே பாசக்காரி தான் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சாரதா நெகிழ்ச்சி அடைகிறாங்க. அடுத்து சரி ஓகே நாங்கள் 2 பேர் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, நர்மதா வரேன்றாங்க. இல்லை நர்மதா அங்கே ஒரே பிரச்சனை, இந்த டைம்லலாம் கூட்டின்னு போக முடியாதுமா, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு கிளம்புறாங்க. இங்கே காவேரி அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு விஜய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து, நானே இன்றைக்கி எல்லாமே பண்ண போகிறேன், நம்ம 2 நாள் தங்க போகிறோம்ல, ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் காவேரி, இப்போ ஏன் காவேரி மூட் அவுட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி முகத்தை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. உன்னை காவேரி எதுவுமே இது பண்ணாமல் இருக்காங்க. அப்போ காவேரி பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படியே காவேரி விழுந்துடுறாங்க. அங்கே போயிட்டு காவேரி கிட்ட போகிறாரு. என்ன காவேரி இப்படி மூட் அவுட்டாக இருக்க, ப்ளீஸ் நான் சொன்னால் கேட்கவே மாட்டியா, நம்ம ஜாலியாக இருக்க தானே இங்கே இருக்கோம், அவங்கள பற்றிலாம் யோசிக்காத அப்படின்னா, அவள் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாள், அப்புறம் அவ்வளோதான் இல்லை நம்ம வீடு, அந்த ராகினி நினச்சதெல்லாம் நடத்திட்டால, போச்சுங்க எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இங்கே பாரு இதெல்லாம் வீடு, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் நான் சொல்லட்டுமா அப்படின்னோடனே, என்ன நியூஸு அப்படின்றாங்க. இப்போ தான் உங்கள் மாமா கால் பண்ணார், நம்ம 2 பேரும் இங்கே இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியவே தெரியாதா, இப்போ தான் தெரியுமா, உடனே உங்கள் அக்கா கூட்டிகிட்டு வரேனாரு, அப்புறம் என்ன உங்கள் அக்கா தங்கச்சி எல்லோரும் ஜாலியாக இருக்கலாம்ல அப்படின்னோடனே, உண்மையில தான் சொல்கிறீங்களா இல்லை சமாதானப்படுத்த சொல்கிறீங்க, உண்மையில தான் சொல்கிறேன் நிச்சயமாவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க, துள்ளி குதிக்கிறாங்க.